இது கேபிட்டல் ஆப்ரேஷன் அப்படிலாம் நம்ம கேபிட்டல் எப்படி பண்ணுறோம் அதுக்கெல்லாம் நம்ம வந்து இப்போ சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலையில் கூட 2 விடங்களில் சண்டை போட்டு இப்படி காயமாயிடும். சில சமயங்கள் மருத்துவ பணிகளையோ இப்போ கன்சர்வேட்டர் சார் நாங்கள்லாம் தன்னார்வலாம் பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் இது ஒரு சின்ன சின்ன காயங்கள் ஏற்படும். காயங்கள் சார் எங்கேயோ கீழே வந்து காயம் ஏற்படலாம், இல்லை 2 ஆணியாளர்களை நாம் பெரியவனா நீ நம்மளே மாதிரி அதுக்கு சில சமயங்களில் வந்து சச்சரவுகள் வரும். அப்போ அப்படி இப்படி பண்ணால் காயம் ஆகிடுவாங்க. அப்படி காயமாகும். இது நாங்கள் பழக்கப்படுத்தப்பட்ட யானை. இந்த 2 இது காயமான யானை. சங்கர் யானை காமிச்சு இல்லைங்களா காட்டு சங்கர் யானை மாதிரி தான் யானையை பழக்கப்படுத்தி பிற யானைகள் பயன்படும் மாதிரி பயன்படுத்துறது தான் அந்த துறையினுடைய அது முக்கியமான கிராலில் போட்டு பழக்கப்படுத்தப்பட்டு பயன்படுத்தப்பட்ட யானைகள். பிற யானைகளுக்கு ஒரு துன்பம் ஏற்படுச்சு அப்படின்னா அந்த யானைகளை வந்து காட்டுக்குள்ளேயே வச்சு வைத்தியம் பார்க்கறதுக்கு அந்த யானை இருந்தால் தான் செய்ய முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போய் யானை மருந்து மருந்தெல்லாம் போடணும். இந்த மருந்து யானை மருந்து போட்டுருவோம். இந்த யானை மருந்து இப்போ நான் தனியாக போய் யானை மருந்து அந்த காட்டு யானை மருந்து போட முடியுமா? வேற செய்ய பழக்கப்படுத்தப்பட்ட யானை இருந்துச்சு அப்படின்னா ஸோ நம்ம யானையை வச்சுக்கிட்டே இன்னொரு யானை தரும் அது மாதிரி. ஸோ யானையோட பழகிட்டேன்னு வச்சுக்கோங்க. யானையோட நான் பழகினதை வச்சு சொல்கிறேங்க. யானையோட பழகிட்டீங்க அப்படின்னா யானை மாதிரி உங்களுக்கு ஒரு உற்ற தோழன், ஒரு தைரியமாக நீங்கள் உள்ள போகலாம். பெரிய பட்டாளியன் மாதிரி நீங்கள் இப்போ ரீசெண்டாக அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு அமரன் ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? அது எப்படி ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் ஒரு டீமாக போகிறாங்க இல்லை, அந்த ஃபுல் டீம் கூட வர மாதிரி இருக்கும். ஃபுல் டீம் அந்த ஃபுல் டீமும் நீங்கள் ஒரு யானை மேலே போகலாம். இந்த யானை மேலே உட்காந்து போகிறேன், இந்த யானை மேலே உட்காந்து போகிற இவர் வந்து எதுக்கும் பயப்படுவாங்க. அந்த யானை வந்து கம்ப்ளீட்டாக நல்லா ஸ்மெல் பண்ணும், காட்டை பற்றி எல்லாம் தெரியும், எந்த சர்ஃபேஸ்லையும் போயிடும், எங்கே வேணாலும் போகும், எப்படி வேணாலும் வரும். நான் 10-15 பேருக்கு மேலே இருக்கேன், எனக்கு 15 மேலேருந்து எல்லாமே தெரியும். எனக்கு பெரிய பாதுகாப்பு, ஒரு யானை மேலே பெரிய பாதுகாப்பு. கூட அவ்வளோ அன்பாக பழகிடும். நீங்கள் 2 மடங்கு அன்பு காமிச்சிங்கன்னா அது 200 மடங்கு அன்பு காமிக்கும். என்னப்பா நீங்க தனியா போயிடலாமே சொல்றீங்களா? இந்த யானை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம வந்து மனிதர்களை பொறுத்தளவில் மனிதர்களுடைய விலங்குகளுடைய பார்வையில மனிதர்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். என்னுடைய பார்வையில யானை ஒரு நல்ல வருது. பட் யானையுடைய பார்வையில நான் எப்படி இருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு காலத்துல மனிதர்கள் எப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்க, முன்னோர்கள் எப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்க? ஹண்டர்ஸ் அண்ட் கேதரர்ஸ். என்னப்பா ஹண்டர்ஸ் அண்ட் பாரதி. சூப்பர், சரி. பாரதி நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய மூதாதையர்கள் எப்படி வாழ்ந்தாங்க கேட்டீங்கன்னா ஹண்டர்ஸ் அண்ட் கேதரர்ஸ். ஹண்டர்ஸ் அண்ட் கேதரர்ஸ்னா வேட்டையாடி கூட சாப்பிட்டுட்டு பழங்கள் எல்லாம் அங்கங்கே திரட்டி சாப்பிட்டு. ஸோ விலங்குகளுடைய பார்வையில் மனிதர்கள் வந்து இன்னும் அதனுடைய ஜீனில் பாரம்பரியம் எப்படி பதிவாக கேட்டீங்கன்னா, மனிதர்கள் வந்து வேட்டையாடக்கூடிய தன்மையுடையவர்கள். நீங்கள் ஒன்றும் இல்லை, நாங்கள் இங்கே பல முறை நாங்கள் பார்த்துருக்கோம், நீங்களும் பார்ப்பீங்க, நாளைக்கு காலையில் பார்ப்பீங்க. நீங்கள் ஒரு மான் கூட்டம் மேய்ஞ்சிட்டு இருக்கு, ஒரு யானை பக்கத்தில் வந்து வச்சுருங்க. அந்த மான் எதுவுமே பண்ணாது, அங்கே தான் ஓடவே ஓடாது. யானை அவ்வளோ யானை பண்ணி போகும். மான் காட்டு மாடு வருது, துன்னு வரும், ஒன்றும் எங்கேயும் மான். நீங்கள் தீ போட்டு இறங்கி பாருங்க, ஒரே ஆள் நீங்க மட்டும் இறங்கி சும்மா நீங்கள் ஒன்றுமே பண்ணாது, சும்மா இப்போ நின்று பாருங்க. பார்த்த உடனே மான் என்ன பண்ணோம், வாங்க பாரதி சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுமா, ஓடிடுமா. இயற்கையில் அவங்களுடைய பேசிக் இன்ஸ்டிங்க்ட் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, மனிதர்கள் வந்து வேட்டையாடக்கூடிய தன்மையுடையவர்கள், மனிதர்களால எனக்கு ஆபத்து வந்துடுவோம் அப்படிங்கிற ஃபீலிங் தான் அதிகமாக. அதனால நான் நல்லது பண்ண போனால் கூட யானை வந்து ஏற்கனவே எனக்கு காயமா இருக்கு, முதுகுல காயமா இருக்கு, வழியில இருக்கேன், இவன் 4 பேர் வர்றாங்க, எனக்கு ஊசி போட்டுருவானோ, மருந்தை போட்டுருவானோ, எதுக்கு வரான்னு தெரியல, காயத்தை அதிகப்படுத்துவானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு தான் அதிகமாக. ஸோ நீங்கள் இருக்கிற என்ன முக்கியம்னா, அப்படி யானையுடைய சின்ன பலமே நமக்கு வந்து ஆபத்தாக இருக்கும். யானையுடைய சின்ன பலம் கூட எப்படின்னா கூட நமக்கு ஆபத்தாக இருக்கும். ஸோ அந்த ஒரு சூழலில் யானையும் சாந்தமாக இருக்கணும், யானைக்கும் என் மேலே நம்பிக்கை வரணும். அப்படின்னா நான் யானையுடைய தோழனோடய போயிட்டுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து யானையுடைய தோழன். யானை வந்து சோசியல் விலங்கு இல்லையா, கூட்டு குடும்பங்கள் விலங்கு. இன்னொரு யானை எனக்கு வந்து நண்பன் தான் நினைக்கிறேன். நானும் உங்களுக்கு நண்பன் தான் சொல்லணும் அப்படின்னா, அதோட நண்பனோட சேர்ந்து போயிட்டு அது ஒரு நல்ல காரியம்னு வச்சுக்கேன். தென் ஐ ஆல்சோ பிகம் ஃப்ரெண்ட். உங்கள்கிட்ட வரணும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டோட வந்து நான் உங்களுக்கு ஃப்ரெண்டாக முடியும். சரியாப்பா, சரியா பாரதி? சரி.
இப்போ பாருங்க, இது நீங்க சொன்ன கதையா தாங்க. இதே மாதிரி என்ன ஒரு சம்டைம் என்னன்னு கேட்டு இந்த மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி சவால்லாம் வரும். ஒரு யானை பெண்ணியானதாங்க இது படுத்துருச்சுங்க, உடம்புக்கு முடியாம படுத்துருச்சு. என்ன பண்ணுன்னு தெரியல, படுத்திட்டு வந்து கூட இருக்க மற்ற விலங்குலாம் தள்ளி தள்ளி ஒரு டவுன் ஒட்டி காட்டை ஒட்டி டவுன் போயிடுது. நாங்க பல சமயங்களில் பார்த்தது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்பெல்லாம் விலங்குகளுக்கு வந்து ஒரு துன்பம் ஏற்பட்டோ, அது யானையாகட்டும், புலியாகட்டும், சிறுத்தையாகட்டும், பல விலங்குகள் அங்கே இன்னும் எல்லா விலங்கு, குரங்காகட்டும், நாயாகட்டும், பூனையாகட்டும், மாடு, எந்த விலங்கா இருந்தாலுமே அது நாடி வர்றது யார? மனிதர்களை தான். மனிதர்கள் வாழ்வெடுத்து நோக்கி தான் அவங்க காட்டை விட்டு காட்டுக்குள்ள வாழ முடியாத சூழல், என்னால் சாப்பிட முடியல, காட்டுக்குள்ள அந்த இயற்கையான வாழ்க்கையை வாழக்கூடிய சூழல் எனக்கு இல்லை அப்படின்னா அடுத்து நான் பண்ணக்கூடிய காரியம் காட்டை விட்டு ஓரமாக வந்து மனிதர்கள் என்னை காப்பாற்றுவாங்க அப்படின்னா அப்படி பார்த்தா அப்படி வந்து வெளியே வந்து யானை படுத்திக்கிட்டு. ஸோ எங்கள் ஸ்டாக் காலையில் ஸ்டாக்னு பார்த்து அதை யானை படுத்திக்கிட்டு சொன்னாங்க. ஸோ அந்த யானை வந்து நாங்கள் வேண்டிய சிகிச்சையெல்லாம் பண்ணி பார்த்தோம். அது என்னென்னலாம் பண்ணான்னு எங்கள் பழக்கப்படுத்தப்பட்ட யானையை வந்து தூக்கி பார்த்தோம். பட் எதிர்க்க முடியல, ரொம்ப வீக்காக தெரிவிக்க முடியல. குளுக்கோஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு எழுப்பி அதுக்கப்புறம் எங்கள் கேம்புக்கு திருப்பணும். இங்கே அந்த கேம்ப் வச்சுருக்கோம். என்ன பண்ணுவோம், யானைக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா காட்டுக்குள்ளே வச்சா வைத்தியம் பார்ப்போம். ஒருவேளை காட்டுக்குள்ளே வச்ச வைத்தியம் பார்த்தா 10 நைட்லாம் ட்ரீட் பண்ண முடியல, வேறு விலங்குலாம் வருது, ஆபத்தாக இருக்குது அப்படின்னா கேம்ப்னு ஒன்று இருக்கும். அந்த கேம்ப் முகாமை கொண்டு வந்து அந்த முகாமில் வந்து தேவையான சிகிச்சை அளித்து பழையபடி காட்டுக்குள்ள அப்படி கொண்டு வந்துட்டோம். கொண்டு வந்து ஒரு பையன் மட்டும் அந்த யானையோட பழகிட்டான். எங்கள் கேம்புக்கு இந்த பீரியடில் ஒரு பையன் மட்டும் கேம்புக்கு வந்ததுக்கப்புறம் சாப்பாடு தாங்க சுற்றி சாப்பாடெல்லாம் போட்டதுக்கு இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அதெல்லாம் போட்டுட்டு எங்கள் கேம்ப்லேயே ஒரு அழகான ஆண்குட்டியை கொடுத்து ஆண்குட்டி இருந்துச்சு. ஆண்குட்டி இருந்ததுக்கப்புறம் செயின்லாம் கழுவி விட்டோம். ஒன்றும் வச்சுருந்த பொருள் சாப்பாடு வச்சுருந்தோம். ஒரு 3-4 டேஸ் எங்கள் கூடயே இருந்தது. 4 டேஸ்க்கு அப்புறம் அங்கேயே காட்டில் போயிடுச்சு. குட்டியை கூட்டிகிட்டு மகனை போகலாம், மகனை போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு பழையபடி அதே ஸ்பாட்டுக்கு அந்த கூட்டத்துக்கு சேர்ந்துச்சு. சேர்ந்ததுக்கப்புறம் இந்த பையன் என்ன பண்ண கேட்டீங்க அப்படின்னா, எப்பவுமே அந்த யானையோட இருப்பதெல்லாம் ஒரு பாட்டு போட்டு பாடிக்கிட்டே பண்ணுவான். இந்த பையன் சின்ன பையன் சாப்பாடு ஒரு சின்ன பாட்டு. நான் இவனை மாட்டு குணம் போனது பார்த்து பல சமயம் பார்த்துருக்கீங்க. அந்த பாட்டை பாடினாங்க அந்த கூட்டத்தின் யானை மட்டும் ட்ரங்கு தூக்கி அப்படி ஒரு சின்னதாக ஒரு சத்தம் போடும். சொல்லப்படுதுங்களா? ஸோ அது வந்து என்ன காமிக்குது? அந்த நன்றி உணர்வு, அந்த லாயல்ட்டை காமிக்குது. ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாடம் விலங்கு அப்படின்னு சொன்னால் கூட விலங்குகளுக்கு கூட அந்த கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கேரக்டர்ஸ். அது நீங்கள் நல்லது பண்ணால் நல்லதாக பண்ணணும், அதான் அந்த கேரக்டர். நல்லது பண்ணால் நல்லதாக பண்ணணும். அப்போ நம்ம வந்து தெரிஞ்சோ தெரியாமல் பல சமயங்களில் தெரியாமல் நல்ல கெட்டது பண்ணிடுவோம், இல்லை தெரிஞ்சு நல்லது பண்ணாமல் இருப்போம். ரெண்டுமே இருக்கும். சிறந்த வழி வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் பல சமயங்கள் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறதுனா அது பண்ணக்கூடிய பெரிய சிறந்த ஒரு அன்லஸ் உங்களுக்கு ஷூராக தெரிஞ்சு பண்ண பரவாயில்ல. அதர்வைஸ் நம்ம அதை வந்து அதை போக்கில் விட்டு அதை நம்ம பண்ணுறது சிறந்த வழியாக இருக்கும். ஸோ நாங்கள் பார்த்துருக்கோம். இது எதுக்காக உங்களுக்கு சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் ஏதோ ஒரு சூழலில் எந்த மனிதர்களை செஞ்சு யார் செஞ்சு அந்த ஒரு நல்ல எண்ணத்தோடு பண்ணக்கூடிய காரியத்துக்கு எப்போதுமே ஒரு நல்லது தான் திரும்ப கிடைக்குதுன்னா இந்த ஒரு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு பெரிய யானை குட்டியோட போகும்போது இந்த யானையே எங்களுடைய தூதுவனாக இருக்கும். இந்த யானையே எங்களுடைய இதுக்கப்புறம் இந்த யானையை கூட்டமும் அவங்க மனிதரை சந்திக்கும் போது கான்ஃபிளிக்ட் சிச்சுவேஷனுக்கே வராது, நெகட்டிவ் இன்ட்ராக்ஷனே வராமல் தான் போகும். அந்த மாதிரி யானையில இந்த நல்ல கேள்வி, இன்னும் நல்ல கேள்வி, ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. பார்த்தீங்களா, இப்போ ஒரு தாய்க்கு 2 குழந்தைகள் இருக்காங்கம்மா. உங்கள் கூட பிறந்தவங்க சகோதரன் சகோதரி இருக்காங்களா? அம்மா எப்படி பார்த்துக்கிறாங்க? உன்னை எப்படி பார்த்துக்கிறாங்க? உங்களுடைய கூட பிறந்த உங்கள் சகோதரன் சகோதரி எப்படி பார்த்துக்கிறாங்க? அதே தான் கிட்டத்தட்ட அதே தான். அதாவது அதுதான் அந்த கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது டெஃபினேஷன் இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியல. என்ன காரணம் கேட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வாழ்ற உலகம் அப்படி இருக்கு. நீங்கள் ஒன்றா ஒரு குழந்தையோட இருக்கீங்க, இல்லை அப்பா அம்மா கூட சேர்ந்து வாழ்றதில்லை, மாமனார் மாமியாரோட சேர்ந்து வாழ்றதில்லை, உங்கள் வேலை பொருள் குடும்ப சூழல் இந்த சூழலில் தனித்தனி உலகம் வாழ்றதுனால கூட்டு குடும்பம், சமூக வாழ்வு, கூட்டு குடும்ப வாழ்வு, சோசியல் லைஃப் அப்படிங்கிறதுக்கான மீனிங்கே முழுசாக நீங்கள் வாழ்ந்து பார்த்து கேள்விப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய விலங்கு சின்ன விலங்கு பெரிய பயங்கரமான ஒட்டுதல் உறவு. யானையோடைய பாண்டேஜ் வந்து திக் பாண்டேஜ் இருப்பாங்க, ரொம்ப திக்கான பாண்டேஜ் இது. ஆனால் அதே யானை பார்த்தீங்கன்னா ஆண் யானை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த குட்டி அது தன்னுடைய ஆண் யானை குட்டியாக இருக்கு அப்படின்னா ஒரு 15 வயசு 16 வயசுல அந்த யானைகள் பருவத்துக்கு வந்த உடனே கூட்டத்தை விட்டு வெளியில் போயிடணும் அப்படின்றோம். அதே சொல்லித்தரும் அவங்களும் ஒன்றா போயிடும். ஆனால் திரும்ப எப்போ வேணாலும் அந்த கூட்டத்துக்கு வரும். இப்போ பெரிய குட்டிக்கும் அடுத்த குட்டிக்கும் எப்போவுமே அந்த ஒட்டுதல் ரொம்ப திக்காக இருக்கும். வெரி வெரி திக் பாண்டேஜ்.
ட்ரீட்மெண்ட் வந்து சேம். ட்ரீட்மெண்ட் அப்படின்னா அது அந்த பெரிய குட்டி எப்படி நடக்கும் அதே மாதிரி அந்த அடுத்த குட்டியாக இருக்கும். அது வந்து நடக்கும். ஸோ அதை ஒட்டுது வருவது நம்ம எப்படி மனிதர்களை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதே மாதிரி தான் யானைகள். இது ஒரு கேஸ். இந்த கேஸ் விட்டுலாங்க. நம்ம சார் சொன்ன மாதிரி இந்த ஒவ்வொன்றும் யானைகள் நாங்கள் ஒவ்வொரு முறையும் பல யானைகளுக்கு வைத்திய மருத்துவம் இருக்காங்க. இந்த யானைக்கு சுருக்கமாக சொன்னாங்க. இந்த யானை வாயில் ஒரு முறை தவறு பண்ணிட்டாங்க கேட்டிங்கன்னா அந்த வேட்டையாடுறதுக்காக இது வச்சுட்டாங்க. பழத்துக்குள்ள வந்து அவுட்டுக்காய் வச்சு அவுட்டுக்காயை ஆக்சிடென்ட்ல சாப்பிட்டு வாய் வெடிச்சிருச்சு. வெடிச்சு நாக்கில் ஒரு காயம் கண்ணத்தில் ஒரு டைம் பல்லு பேர்ந்துச்சு. சாப்பிட முடியாது. நீங்கள் நாக்கு ஆட்டாமல் சாப்பிட முடியுமா? திங்க் பண்ணி பாருங்க. நாக்கு ஆட்டாமல் சாப்பிட முடியாது. உங்கள் நாக்கு மேல் காடையில் போய் ஒட்டாமல் கீழே சாப்பிட முழுங்க முடியும். அந்த ஒரு சூழ்நிலை இந்த யானை இருந்தது. நாங்கள் வைத்தியம் பார்த்து கொண்டு காட்டுக்கு விட்டோம். காட்டில் விட்டதுக்கு அப்புறமா இல்லை சார் நம்ம கூட கேம்புக்கு வந்துடுறேன் அப்படின்னு எங்கள் கேம்புக்கு எனக்கு கூட வந்துச்சு. இன்னைக்கு வந்து ஒரு சிறந்த யானைகள் எங்கள் கேம்புக்கு கூடிய ஒரு சிறந்த யானையாக இருக்குங்க. இது வாயெல்லாம் அது சரியாக போயிட்டு இருக்கு. ஒரு சிறந்த யானை அது சில சமயம் அப்படி இருக்கும். காட்டுக்குள்ளேயே வச்சு கூட சில சமயங்களில் இந்த மாதிரி நாங்கள் பல உன்னதமான உறவுகளை நாங்கள் பார்த்துருக்கோம். காட்டுக்குள்ள பல உன்னதமான உறவுகளை பார்த்துருக்கோம். கிணத்துக்குள்ள சில சமயங்கள் ஆக்சிடென்ட்லாம் வந்து கிணத்துக்குள்ள விழுவோம். கிணத்துக்குள்ள விழும்போது நாங்கள் பார்த்து வச்சு இது மாதிரி எவ்வளோ ஆழமான கிணறு பார்த்தேன். எந்த படிக்கும் ஒன்றும் கிடையாது. ஸ்ட்ரைட் இடையில கம்மியாக இருக்கு. ஸ்ட்ரைட்டாக கீழே விழுந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 60 feet இருக்கும். 60 அடி ஆழமான கிணறு. மேலே இருந்து கீழே இருக்க கொத்து முழு வைக்கணும். ஒரு சின்ன காய்கறி இல்லை. அது எப்படி பாசிபிள்னு கேட்டீங்க. பூனையும் பார்த்துருக்கீங்க. பூனை மரத்துக்கு ஜம்ப் பண்ணால் கூட கரெக்டாக லேண்ட் ஆகும். பார்த்துருக்கீங்களா? கரெக்டாக லேண்ட் ஆகும். பூனை எப்படி சுற்றி விட்டீங்கனாலும் கரெக்டாக லேண்ட் ஆகும். ஒன்று அந்த காது வச்சு அது எப்படி கேட்டால் ஒன்று வந்து என்ன பயம் இருக்காது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்கு ஃபியர். நோ ஃபியர். பயங்கர பேச்சுக்கு இடமே கிடையாது. பயமே இருக்காது. யானைகள் முன்னாடி பயந்தே நம்ம பயப்படாது. பயங்கர இருக்கு. அது ஒன்று. கடைசி வரை கீழே பண்ண கூட அந்த லிகமெண்ட் அந்த நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போய் ஜம்ப் பண்ணுறதுக்கும் அந்த கரெக்டாக நீங்கள் லேண்ட் ஆகிறது கூட டிஃபரன்ஸ். ஸோ அந்த யானை சின்ன வயசு யானை தான் இருக்குது. எங்கள் அப்பா அம்மாலாம் சொல்லி கொடுத்து வர்றதில்லை. இயற்கை உணர்வே அந்த மாதிரி லேண்ட் ஆகும். ஸ்ட்ரைட்டை கட்ட மாதிரி கீழே போய் ஜம்ப் பண்ணக்கூடாது. ஜம்ப் பண்ணும்போது ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும். உனக்கு இருக்கக்கூடிய அந்த டெண்டான் லிகமெண்ட்ஸ் எல்லாம் உதவி பண்ணுவோம். அப்படி தெரிஞ்சு கட்டலாம். ஒரு டைமே இல்லை. அப்புறம் வெளியில் காப்பாற்றி இப்போ லேசாக இப்போ யானைகளை பற்றி நம்ம கொஞ்சம் ஒரு சில விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது வந்து யானை எப்படி ஒரு காடுகளுக்கு முக்கியமோ அதே மாதிரி யானை எதனால சார் டொமஸ்டிகேட் பண்ணுறோம்? எல்லாருக்கும் இட்ஸ் வைல்ட் அனிமல். அதை எதுக்காக டொமஸ்டிகேட் பண்ணி இப்போ கோயிலெல்லாம் வளர்க்கணும்? அது ஒரு சட்டம் போயிட்டு இனிமேல் யானைகள்லாம் காட்டில் தான் இருக்கணும். ஏன்னா அப்பப்போ பாகன்களை கொள்றது இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இப்போ யாராவது சட்ட முன்னெடுப்பு எடுத்திருக்காங்களா? கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்களா சார்? சார் கேட்ட கேள்வி ஒரு முக்கியமான எதிர்காலத்துக்கு சம்பந்தப்பட்ட ரொம்ப முக்கியமான கேள்விங்க. இது வந்து ஒரு கல்ச்சுரல் ட்ரெடிஷனல் ப்ராக்டிஸாக தான் யானைகள் வந்து கோயில் இருக்கு சார். நம்ம வந்து பழக்கப்படுத்தப்பட்ட யானைகள் வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க சார். சார் கேட்ட கேள்வி பாருங்க. அது வந்து இந்த முதல்ல வந்து காடுகள் முதல்ல யானைகளுடைய புரிதல் சங்கரால் வைக்கிறதுன்னா அது என்னை விட அவைநாயகம் சார் தமிழில் நிறைய சொல்லமே அவர் அதிகம் சொல்லுவார். இந்த நான் சுருக்கம் சொல்லுங்க. யானைகளுடைய அந்த காலத்தில் புரிதல் வந்து நமக்கு ரொம்ப சுருக்கம். யானைகள் வந்து கருமேக மாதிரி வரும். ஆண் யானைகள் அதெல்லாம் பல விதமான யானைகள் பற்றிய வர்ணனைகள் கிட்டத்தட்ட 30-40 இருக்கிறது எல்லாமே ரொம்ப. அதுக்கப்புறம் வந்து மன்னர்கள் வந்து அதை பயன்படுத்தி கொடுக்கணும். மன்னர்கள் வந்து போருக்காக யானை படை உள்ள மன்னர்கள் வந்து வருவாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் பீப்புள் வரும்போது என்ன பண்ணுறாங்க, யானைகள் 2 நாட்டில் தான் இருக்கு. ஆசியா வந்து ஆப்பிரிக்காவில் தான் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மரங்களுக்கு பயன்படுத்தி கொண்டு வந்தோம். மரங்களுக்கு பயன்படும் அந்த சமயங்கள்ல தான் யானைகள் கோவில்களில் கோவில்கள்லையும் இயற்கையாகவே அந்த மன்னர்கள் காலத்திலேயே சில யானைகள் வந்து கோயில்களில் தண்ணி கொண்டு வந்து தர்றதுக்காகவும் சில வகையான பயன்பாடுகளுக்காக யானையை வச்சு அந்த கல்ச்சுரல் ட்ரெடிஷ்னல் ஹெரிட்டேஜ் ப்ராக்டிஸ் தான் தேவை. கண்டிப்பாக யானை வச்சு தான் பண்ண முடியாது. ஆனால் அது ஒரு ப்ராக்டிஸில் வந்துச்சு. இப்படி பல விதமான பழக்க வழக்கம் தான் வந்தது தான். பட் அந்த காலத்துக்கு ஓகே. அந்த காலத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் எடுத்தீங்கன்னா கோயிலை சுற்றி நிறைய லேண்ட் இருக்கும், உயிர்நிலைகள் இருக்கும், மேய்க்கக்கூடிய பகுதிகள் இருக்கும். இந்த யானைக்கு சேர்ந்து பழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இன்னைக்கு இந்த சூழ்நிலையில் டவுன் ஆயிடுச்சு, சிட்டி ஆயிடுச்சு. இந்த சூழலில் வந்து நீ அதே மாதிரி வச்சு யானை மெயின்டைன் பண்ணுற சூழல் இல்லை. ஆனால் யானைகளுடைய பழக்கவழக்கம் வந்து அப்படியே தான் இருக்கு. யானைகள் தேவைகளும் அப்படியே தான் இருக்கு. யானையோட தேவைகளும் டிமாண்ட்ஸும் அதே மாதிரி இருக்கு. ஆனால் யானை வாழக்கூடிய சூழல் வந்து கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. ஸோ இன்றைய காலகட்டத்தில் வந்து அதே முறையில் யானை பயன்படுத்த முடியுமான்னு கேட்டீங்கன்னா சரி முடியாது. அதனால வந்து இன்னைக்கு பெரிய பெரிய முன்னெடுப்புகள் நிறைய டிபார்ட்மெண்ட்டும் சரிங்க, கோர்ட்டுடைய டேரக்டரும் சரி,
கொஞ்சம் கொஞ்சமாக அந்த யானை பயன்பட்டு நம்ம கம்மி பண்ணிட்டு வரோம். ஏன்னா இமீடியட்டாக இப்போ இருக்க கிட்டத்தட்ட உங்களுக்கு 3000 யானை இந்தியா முழுசும் இருக்கு. இந்த 3000 யானைகளும் காடுகளுக்கு வெளியிலேயே வழங்கப்படுத்தப்பட்ட யானைகள். உடனடியாக அதை எடுத்து அந்த 3000 யானையை டிபார்ட்மெண்ட் எடுத்து ஒரு இடத்துல பாதுகாக்கணும் அப்படிங்கிற அந்த சூழல் உண்டாக்குறது கொஞ்சம் காலம் தேவைப்படுறதுனால அந்த காலகட்டத்துக்கான முயற்சியில் தீவிரம் போயிட்டு எப்படி யானைகள் வந்து ஒரு வனங்களுக்கு முக்கியமோ, எப்படி யானைகள் ஒரு பெரிய ஸ்பீசிஸ் காடுகளை காப்பாற்றக்கூடிய ஸ்பீசிஸ், யானைகள் இருந்தால் ஒரு காடு நல்லதான்னு சொல்றோம். அதே மாதிரி புலிகள் இருந்தாலும் ஒரு காடு முக்கியமான